ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் சில்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டாக 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சோள மாவுங்க, பாருங்கள் 2 1/4 கப்பில் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் வீட்டிலே எடுத்த அரிசி மாவு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் நிறைய எடுத்துக்க போகிறேன், ஸோ அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கரம் மசாலாவும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா மாவை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி விட்டுறலாம். ரொம்ப தண்ணி எடுத்துக்க வேண்டாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாவு காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டி வரும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு நம்மளுக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் வச்சு அலசி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த காலிஃப்ளவரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சில்லி நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவு நல்லா உங்களுக்கு காலிஃப்ளவரில் கோட்டாகி வரணும். பாருங்கள், பக்குவம் நம்மளுக்கு மாவில் நம்ம கரெக்டாக இருக்கிறனால தான் காலிஃப்ளவர் நல்லா கோட்டாகும். பாருங்கள், இப்போ நல்லா காலிஃப்ளவரில் மாவெல்லாம் பிடிச்சி வந்துருச்சு. இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக பாருங்கள், ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒன்றா நம்ம காலிஃப்ளவரை போட்டு விட்றலாங்க. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் நம்மளுக்கு. பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் நுர அடங்கினதுக்கப்புறம் ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கணும். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம சில்லி செய்ய போகிறோம். எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயிலும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலையில் ஆட் பண்ணியிருக்கோம். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் இப்போ நம்மளுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகத்தூள் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும், ஒரு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தால் லைட்டாக இதில் மசால் வாசனை இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கெச்சப் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். சாஸ் ஆட் பண்ணலினாலும் பரவாயில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டைப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி இருக்குங்க. சாஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நம்ம சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கும் நம்ம மாற்றிக்கலாம்.
பாருங்கள், பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் சில்லி. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் டீ டைமில் இந்த மாதிரி சில்லி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.